சைட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து எந்தெந்த இடத்துல தெருக்கூத்து வரக்கூடாத இடங்கள்னு இருக்குது, தெருக்கூத்து வரக்கூடிய இடங்கள்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து வரக்கூடிய இடங்களை மட்டும் பார்ப்போம். வடகிழக்கு, வடக்கு சார்ந்த வந்து கிழக்கு, கிழக்கு சார்ந்த வடக்கு. இந்த 2 இடமும் வந்து தெருக்கூத்து வரலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வடக்குல வந்து மேற்கு சார்ந்த வடமேற்குல கண்டிப்பா தெருக்கூத்து வரவே கூடாது. அது முற்றிலும் ஒரு தவறான அமைப்புல இருக்கும். மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு சார்ந்த மேற்குல வந்து தெருக்கூத்து வரலாம். அதனால மேற்குல வந்து தெற்கு சார்ந்த தெருக்கூத்து வந்து கண்டிப்பா வரக்கூடாத ஒரு அமைப்புல வந்துரும். கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். தென்கிழக்குல வந்து தெருக்கூத்து வரவே கூடாது. கிழக்கு சார்ந்த தெருக்கூத்து வரவே கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தெற்குல கிழக்கு சார்ந்த தெருக்கூத்து வரலாம். ம். தெற்குல மேற்கு சார்ந்த தெருக்கூத்து வரக்கூடாது. இது மாதிரி வந்து தெருக்கூத்தோட ஒரு அமைப்புகள் இருக்கு. இப்போ அடுத்தது மனையோட நீள அகலங்கள் வந்து பார்த்தோம்னா, ஒண்ணு செவ்வகமா இருக்கணும், இல்லன்னா சதுரமா இருக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனைகள் எதுவுமே வந்து மேக்ஸிமம் செவ்வகம், சதுரமா வந்து கிடைக்கிறதில்ல. ஏதோ ஒரு பக்கம் வந்து குறுகலாவும், நீட்டமாவும் தான் இருக்கு. இருக்கு. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈசான்யம் சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மனை வந்து வளருவதோ, வளர்ற ஒரு அமைப்பு இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அது நல்ல மனைன்னு சொல்றோம்.